Assalamu Alaikkum Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஈதுக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்றேன். எங்க வீட்ல நான் வந்து பெருநாவுக்கு என்னென்ன செய்ய போறேனோ அதுக்கான வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடில இருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னென்ன வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறந்துடாமல் எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அட்வான்ஸ் ஈத் முபாரக். உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இந்த பெருநாவை கொண்டாட நான் துவா செய்கிறேன் உங்களுக்காக. நீங்களும் என்னோடய ஃபேமிலிக்காக துவா செய்யுங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநாவுக்காக பூவை கட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து கட்டிகிட்ருக்கேன். கட்டி முடிக்க போகிறேன். நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, பெண்களான நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே வந்து பூனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெருநாள் அன்னைக்கு பூ இல்லைனாக்கா எப்படி? ஸோ அதனால் பூவை வந்து கட்டி எடுத்து வைக்க போகிறேன். நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க வந்து ரைஹானாவுக்கு பூ கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ கொடுத்துருந்தாங்க. ஸோ பெருநாவுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பூவை கட்டி எடுத்து வைக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாட் பாக்ஸில் முன்னாடி வந்து பூ கட்டி வச்சு பார்த்தேன் ஃப்ரிட்ஜில். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய ஹாட் பாக்ஸில் வந்து பூவை கட்டி எடுத்து வைக்கிறேன். நான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஈரமான பேப்பரில் தான் பூவை கட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஒரு 10 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். பட் இந்த டைம் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம எல்லாருமே பெருநாவுக்காக பனியாரம் வந்து செய்வோம். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பெருநாவுக்கு வந்து பனியாரம் செய்வாங்க. அதுவும் நிறைய விதமான பனியாரம் வந்து செய்வாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த பெருநாவுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான முறுக்கு, ஈச்சக்கொட்டை பனியாரம், அப்புறம் வந்து இஞ்சி கொத்து பனியாரம், இதுதான் வந்து செய்ய போகிறேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சக்கொட்டை பனியாரமும் தம் ரோட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து டோட்டலாக அது வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஜா வந்து திரும்ப ஊருக்கு போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் பனியாரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நான் வந்து இதெல்லாம் சேர்த்து செய்கிறேன். இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் தம் ரோட்டு வந்து இந்த டைம் வைக்க வேணான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ முறுக்கு சுடுறதுக்கு 2 கிலோ குண்டு பச்சரிசி வாங்கி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 2லேருந்து 3 நாள் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிரும். பட் நான் வந்து முறுக்கு மாவு முன்னாடியே அரைச்சிட்டேன். அதாவது நோம்புக்கெலாம் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன். அதை நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன், அந்த முறுக்கு மாவு வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட டக்குன்னு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்னென்ன முறுக்கு சுட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து உளுந்து முறுக்கு, இது 2 தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ல போகிற மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த 2 கப் அரிசியும் அதில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். பொரியரிசியாக ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மரவையில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சரிசியோடு சேர்த்துக்கலாம். காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ பச்சரிசியோட இந்த 2 கப் இட்லி அரிசியும் நம்ம வந்து பொரிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதே கடாயிலேயே 1 கப்பு உளுந்து, அதாவது வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 1 கப் எடுத்துக்கணும். ஸோ இதையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மணம் வந்ததும் அதையும் எடுத்துகிட்டு வந்து பொரியரிசியோடு சேர்த்துட்டு 2ஐயும் நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 1 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் வாளியில் போட்டு மிஷினில் கொடுத்து முறுக்கு மாவு அரைக்கணும்னு சொல்லி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அரைச்சி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து கேழ்வரகோ கோதுமையோ அரைச்ச மிஷினில் போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா முறுக்கு சுத்தமாக நல்லா வராது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு அரைக்க கொடுக்கும் போது இடியப்ப மாவையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இடியப்ப மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு மாவு அரைச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து உளுந்து முறுக்குக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பயிறு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு இந்த கப்பில் 1 கப்பு பைத்தம்பருப்பு. இதை வந்து பைத்தம்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை பயிறு எப்படி வேணால் வந்து சொல்லலாம். இதை வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப வந்து வறுத்துடக்கூடாது. நம்ம கையால் எடுக்கும் போது அந்த சூடை வந்து நம்ம கை தாங்கணும், அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா முறுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் பார்த்து பதமாக வறுத்துக்கோங்க. அதை வறுத்துட்டு நம்ம வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி,
அதாவது 1 கப் எடுக்கக்கூடாது, 3/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து அதையும் நல்லா வந்து பொரியரிசியாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை. இதை வந்து நம்ம ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக சூடு வரா மாதிரி வந்து வறுத்துட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்துடணும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து முறுக்கு மாவுலாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக பெருநாவுக்காக இட்லிக்கும் ஆப்பத்துக்கும் மாவரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் வந்து பிராசாப்பெல்லாம் சுட வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பழைய சோறு இருந்துச்சு, அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு வந்து ஊற வச்சு அரைச்சி வைக்க போகிறேன். தேவைப்பட்டால் சுடுவேன், அப்படி இல்லைனாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பச்சரிசி, வெந்தயம், கொஞ்சமாக உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அடுத்து இட்லி மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து வந்து இந்த கப்பில் 1 கப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். 1 கப்பு உளுந்துக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி நார்மலாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். நான் வந்து ரவா இட்லி தான் வந்து செய்ய போகிறேன். ரவா இட்லி தான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சேன் இல்லையா, அதே கப்பில் 3 கப்பு ரவா எடுத்துக்கிறேன். நம்ம வந்து உப்புமா செய்கிற நார்மல் ரவா இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து செய்யலாம், ரொம்ப சூப்பராக வரும். பட் நான் இன்றைக்கி வந்து இட்லி ரவா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரவையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 கப்பு ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வைக்கணும். ரவாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருநாவுக்காக ஒரு ஃபேஸ் பேக் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன ஃபேஸ் பேக் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு பச்சை பயிறு, அது வந்து தோலோடு எடுத்துக்கணும். அதே கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக குறப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப குறப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, காதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நான் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸு. நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்ட நாளை விட அடுத்த நாள் பார்க்குறதுக்கு நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கே வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டேன். இப்போ போட்டு முடிச்சுட்டு அது வந்து காயிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஏனெல்லாம் இருக்குது, அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம போட்டிருக்க ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் வந்து செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு ரியாஸ்ட்ட மாவை கொடுத்து பிசைஞ்சு ரெடி பண்ண சொன்னேன். அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. நான் வந்து ஆல்ரெடி சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹாஜா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன், அவர் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்தப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணவே இல்லை. ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இப்போ நம்ம வந்து பெருநாக்கு செய்கிறதெல்லாம் மீதி இருந்துச்சுனாக்கா ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைப்போம், அந்த ஸ்மெல் வந்து அதுலேயும் வந்துடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் வந்து டோட்டலாக அதில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ரியாஸ் வந்து குலாப் ஜாமுனை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வந்து அதை ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு ஆற வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைக்க போகிறேன். இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து செஞ்சுட்டேன், அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இது நல்லா ஆற வச்சு தான் நம்ம வந்து மூடணும். சூடாக இருக்கும்போது மூடிட்டோம் அப்படின்னாக்கா வீணாக போயிடும். ஸோ வந்து பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, முறுக்கு வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து நான் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ரெண்டுமே 1 கிலோ வந்து அரைச்சி வச்சுருந்தோம். அதில் 1/2 கிலோ மட்டும் தான் நான் இப்போ வந்து செய்ய போகிறேன். ஸோ 1/2 கிலோ மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 80 கிராம் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி உருக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து முறுக்கை நம்ம வந்து சுட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் இதில் நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 3 முறுக்கு போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்து செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் வந்து முறுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே போல் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவுலையும் முறுக்கு சுட்டு எடுத்து வச்சிடுறேன்.
இப்போ முதல்ல நான் வந்து பச்சை பயிறு முறுக்கு தான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து உளுந்து முறுக்கு செய்யலாம். முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன். ஏன்னா காலையிலேருந்து வந்து ரொம்ப வேலை பார்த்துட்டே இருந்தது, டயர்டாக இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. ஸோ அதனாலவே ரொம்ப டயர்டாகுது. ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து காலையிலேயே ஒரு பார்சல் வந்து வந்துருந்துச்சு. நான் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரைஹானாவுக்கு வந்து ஒரு நெக்லஸ் செட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல. அதை வந்து நான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன். அதோட ப்ரைஸ் வந்து 190 தான். பட் வந்து நல்லா இல்லை. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையாக அடுத்தடுத்து எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா வேலையும் பார்த்து முடிக்கங்காட்டிலும் நைட்டும் ஆகிடுச்சு. அடுத்த முறுக்கு சுடங்காட்டிலும் வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணியை போட்டு துவைச்சிக்கிட்டு முறுக்க சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்காக கொல்லைக்கு போனேன். கொல்லைக்கு போய் பார்த்தா இந்த பச்சை பாம்பு வந்து அங்கே செடியில் வந்து அங்கே ஒரு சின்ன மரம் இருக்குது, அதில் வந்து உட்காந்துருக்கு. நல்ல வேளை வந்து பார்த்துட்டேன். நான் அதை பார்த்துட்டு உடனே ரொம்ப பயமாகிடுச்சு. நான் வந்து துணியே போடலை வாஷிங் மிஷினில், அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திட்டேன். அதுக்கப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பார்க்கல. அடுத்து மறுநாள் காலையில் பார்க்கும்போது அது வந்து அங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து உளுந்து முறுக்கு சுட போகிறோம். அதுக்கு வந்து 1/2 கிலோ மாவு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஜீரகம்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே போல் வந்து நெய்யை நல்லா உருக்கி சூடு பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சிட்டு அந்த முறுக்கு நம்ம எப்படி சுட்டோமோ அதே போல் இந்த முறுக்கையும் சுட்டு எடுத்து வச்சிடலாம். 2 முறுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இன்னொரு நாள் தான் நான் வந்து ஈச்சக்கொட்டை பணியாரம் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து ரவாவும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு, அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊற வச்சுருக்க தண்ணி பாருங்கள் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. கொஞ்சமாக தான் அதில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதனால் 3 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஊற வச்சுருந்த உளுந்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எப்போதும் வந்து இட்லிக்கு எப்படி உளுந்து அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற உளுந்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துக்கணும். ரவையை வந்து அரைக்கக்கூடாது. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம் ஓவர் நைட் அப்படின்னாக்கா நல்லா புளிச்சிடும். காலையில் நம்ம எப்போதும் மாதிரி இட்லியை வந்து ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பமாவும் நான் ஆல்ரெடி வந்து அரைச்சிட்டேன். அது வந்து நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி தான், அதனால் நான் வந்து வீடியோவில் காட்டல. இப்போ இட்லி மாவும் ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இப்போ ஹாஜா வந்து ஃப்ரிட்ஜை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க திங்ஸ்லாம் திரும்பவும் வந்து எடுத்து வச்சிட்டாரு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜும் நல்லா நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பெருநாவுக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலா போட்டு ஃப்ரீசரில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. நான் இன்றைக்கி தான் வந்து ஈச்சக்கொட்டை பணியாரமும் வந்து செய்ய போகிறேன். நைட்டு வந்து பணியாரம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கனை 1.5 கிலோ சிக்கனை நம்ம வந்து போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பெருநாவுக்கு என்னென்ன வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பெருநா அன்னைக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஒரு பவுலில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் 1 பை 1 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம வந்து தேவைப்படுறப்போ, அதாவது பெருநாள் அன்னைக்கு வந்து எடுத்துக்கலாம். பெருநாள் அன்னைக்கு காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் இதெல்லாம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாலும் பெருநாள் அன்னைக்கு நம்ம சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொழுகிறதுக்கு போகணும், குளித்து ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து தொழுதுட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பசியார கொடுத்து விடணும், நம்மளும் பசியாரணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கெலாம் போய் நேரில் வந்து சலாம் கொடுக்கணும். ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு ஃபோனில் வந்து நம்ம பேசி சலாம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து வேலை இருக்கும். நம்ம அதனால் பிஸியாக இருப்போம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மத்தியானம் வரைக்குமே எல்லாருமே வந்து பிஸியாக தான் இருப்போம். ஸோ எல்லா வேலையும் ஒரே நாளில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னே புரியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி
பாதி வேலையை நம்ம முன்னாடியே பார்த்து வைக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சும்மா வச்சோம் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோடனே இஞ்சி பூண்டு வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆணத்துக்கு தேவையான தேங்காய் வந்து துருவிட்டேன். அதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன். அடுத்து வந்து ஆணத்துக்கும் பிராசாப்பு செஞ்சோம் அப்படின்னா தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தை உரித்து அதையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈச்சக்கொட்டை பணியாரம் வந்து செய்ய போகிறேன். இது வந்து நைட்டு தான் நான் வந்து செய்யறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஈச்சக்கொட்டை பணியாரம், இஞ்சி கொத்து பணியாரம், ஹஜூர் பணியாரம், தேங்காய் பால் முறுக்கு, அதுக்கப்புறம் தம் ரோட்டு, பத்ரு பணியாரம், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது எல்லாத்துலேயும் ஒரு 2-3 விதமாக வந்து ட்ரை பண்ணி வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து ஈச்சக்கொட்டை பணியாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக காட்டல. அடுத்து குலாப் ஜாமுன் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.